Good morning students, welcome to Sri Devi's biology classes. என்னோட லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு கமெண்ட்ல எனக்கு லைக் அண்ட் ஷேர் கொடுத்து கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் பிளான்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல நம்ம அனிமல்ஸ் உடைய அதாவது ஹியூமன் பீயிங் உடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பார்த்தோம். இந்த பிளான்ட்ஸ் உடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படினு சொன்னோம்னா ரொம்ப வந்து லெஸ் எலாபரேட்டா இருக்கும் than in animals சைடு. சோ ஏன் அப்படினா இதோட செல்ஸ்லாம் வந்து லெஸ் ஆக்டிவிட்டியா இருக்கும். அப்ப இதுக்கு வந்து இமிடியேட்டா மெட்டீரியல் சப்ளை அப்படிங்கிறது வந்து நீடடே கிடையாது. சோ இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படினா இப்ப சாதாரண போட்டோசிந்தசிஸா இருந்தாலும் பிரீத்தா இருந்தாலும் என்ன தேவை அப்படினா போட்டோசிந்தசிஸ்க்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் அண்ட் ஹீட் தேவை. ஹீட்டை வந்து குளோரோஃபில் டைரக்டா எடுத்துக்கும். கார்பன் டை ஆக்சைடை வந்து ஸ்டொமேட்டா வழியா எடுத்துக்குது. சோ இப்போ வாட்டர் மட்டும் தான் வந்து சப்ளை ஆகணும். அதே மாதிரி பிரீத் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அந்த பிரீத்துக்கும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுத்தோட எக்ஸ்சேஞ்சுமே வந்து ஸ்டொமேட்டா வழியா போகுது. ஸோ இப்போ வாட்டர் மட்டுமே வந்து இங்கே சப்ளை ஆகக்கூடியதா இருக்குது. ஸோ இப்போ வாட்டர் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வரணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரூட்லேருந்து வந்து அப்சர்வ் ஆகி வரணும். ஸோ அப்போ அந்த ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணி அந்த ட்ரீனுடைய எவ்வளோ டாப்பாக இருந்தாலும் அவ்வளோ ஹைட்டுக்குமே வந்து அந்த லீவ்ஸ் இருக்கிற இடம் வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர் சப்ளை ஆகணும். ஸோ இப்போ இந்த வேலையை பார்க்குறது வந்து ஜைலம். ஜைலம் தான் வந்து வாட்டரை கண்டக்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஜைலம் கொண்டுட்டு போன வாட்டரை வச்சு ஃபுட்டு வந்து போட்டோசிந்தசிஸ்ல ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த ஃபுட்டு பாடியினுடைய எல்லா பார்ட்ஸுக்கும் வரணும். ஈவன் ரூட் வரைக்குமே வரணும். ரூட் ஹேர்ஸ் வரைக்குமே வரணும். ஏன் அப்படின்னா எல்லா செல்ஸுமே ஆக்டிவ் பண்ணுறதுக்கு அதுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அப்போ அது என்ன ஆகணும்னா அந்த ஃபுட்டு வந்து எங்கே பார்த்தாலும் வந்து சப்ளை ஆகணும். ஸோ அப்போ இந்த ஃபுட்டையும் அப்புறம் டிப்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் செக்ரேட்டட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸையும் வந்து கொண்டுட்டு வரக்கூடியது ஃப்ளோயம். ஸோ அப்போ இந்த ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை வந்து கனெக்ட் பண்ணுது. ஃபுட் அண்ட் ஹார்மோன்ஸ் மெட்டீரியல்ஸை கனெக்ட் பண்ணுது. வாட்டர் அப்படிங்கிறது வாட்டர் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜைலம் வந்து வாட்டரை வந்து கனெக்ட் பண்ணுது. வாட்டர் அப்படின்னு மட்டும் நம்ம தனியாக சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு நிறைய வந்து மினரல்ஸ் வந்து நியூட்ரியன்ஸஸ் வந்து தேவை. ஸோ அப்போ இந்த நியூட்ரியன்ஸஸ் எல்லாம் சோர்சஸ் எல்லாமே இருக்கிற இடம் வந்து சாயில் தான். இப்போ சாயிலேருந்து அது வந்து நைட்ரேட்ஸு அண்ட் பாஸ்பரஸ் இது எல்லாத்தையும் வந்து அது அப்சர்வ் பண்ணி எடுக்குது. ஸோ அது வெளியில் இருக்கிற வரைக்கும் தான் அதை வந்து நம்ம வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். செல் உள்ள என்ட்ரி ஆனது அதை வந்து நம்ம செல் சாப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த செல் சாப் தான் வந்து ஜைலம் வழியா நமக்கு உள்ள வருது. ஸோ இப்போ இந்த ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் பற்றி இதுதான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரூட்டினுடைய கிராஸ் செக்ஷனை ஒரு ஓவர்வியூ பார்த்துப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரூட்டினுடைய கிராஸ் செக்ஷன். இது வந்து சும்மா ஒரு அவுட்டர் இது. ஸோ இப்போ இதனுடைய ஒரு பார்ட்டை தான் வந்து நான் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் எலாபரேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கக்கூடியது வந்து ரூட் ஹேர்ஸ். இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து மல்டி செல்லுலார் ரூட் ஹேர்ஸ். அடுத்தது வந்து எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் அப்படிங்கிறது வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். இது வந்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லா செல்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குது. ஸோ எபிடர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியது கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் அப்படிங்கிறது பேரன்கெமா செல்ஸால் ஆனது. லூஸ்லி அரேஞ்சாக இருக்கும். இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். வாட்டர் அண்ட் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. ஸோ இப்போ கார்டெக்ஸ்க்கு அடுத்த லேயர் வந்து எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ் அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையை பார்க்குறது தான் எண்டோடர்மிஸ். எண்டோடர்மிஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து பெரிசைக்கிள். இந்த பெரிசைக்கிள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சைலம் ஃப்ளோயம் நடுப்புற வந்து பித்து இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு பேர் வந்து நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். எது அப்படின்னா ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து எதுனா பெரிசைக்கிள். இந்த பெரிசைக்கிள் சைலம் ஃப்ளோயம் பித்து இது நாலும் சேர்ந்தது தான் வந்து நம்ம ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த பெரிசைக்கிளுக்கு அடுத்து உள்ள வந்து இருக்கும் அப்படின்னா இதுதான் வந்து வாஸ்குலார் பண்டில்ஸ். ஸோ இப்போ இந்த வாஸ்குலார் பண்டிலோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல நிறைய டைப் வந்து இருக்குது. அது ரூட்ல ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டெம்ல ஒரு மாதிரி இருக்கும், லீவ்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து டைகாட் ரூட் உங்களுக்கு போட்டிருக்கேன். மோனோகாட்ல வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்லமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. இங்கே நான் போட்டிருக்க மெத்தட் வந்து ரேடியல் மெத்தட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு எலாபரேட் தேவையில்லை. ஸோ இப்போ இந்த ரேடியல் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஜைலம் ஃப்ளோயம் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த அல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் வந்து நம்ம ரேடியல் அப்படின்னு சொல்கிறோம். சென்டரில் வந்து பித்து வந்து இருக்கும். அந்த பித்து வந்து பேரன்கெமா செல்ஸால் ஆனது. ஸோ இப்போ இதில் வந்து ஜைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வாஸ்குலார் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் வந்து வாஸ்குலார் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வாஸ்குலாரினுடைய ப்ரெசன்டேஷன் அடிப்படையில் தான் நம்ம பிளான்ஸை வந்து வாஸ்குலார் பிளான்ஸ் நான் வாஸ்குலார் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். இப்போ நம்ம வந்து வாஸ்குலார் பிளான்ஸில் இருக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த வாஸ்குலார் பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இது எப்படி கண்டக்ட் பண்ணுது? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஜைலம் பார்க்குறோம் அப்படின்னா இங்கே வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து சாயில். இப்போ இந்த சாயில் வந்து வாட்டர் இருக்குது. இந்த வாட்டர் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா இந்த செல்ஸ் உள்ள வந்து என்ட்ரி ஆகுது. அதாவது வந்து ஆஸ்மாசிஸ் மெத்தட் மூலமா என்ட்ரி ஆகும். ஆஸ்மாசிஸ் அப்படின்னாலே வந்து ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகிறது தான் வந்து ஆஸ்மாசிஸ் மெத்தட் டிஃப்யூஷன் மெத்தட்ல வருது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் வந்து
எபிடர்மிஸ்குள்ள அதே ஆஸ்மாசிஸ் ப்ரெஷர்ல வருது. ஸோ எபிடர்மிஸ்லேருந்து அடுத்தது பேரன்கைமா செல்ஸ்குள்ள என்ட்ரி ஆகுது. ஸோ இப்படி ஒவ்வொரு பேரன்கைமா செல்ஸாக என்ட்ரி ஆகி கடைசியில் எண்டோடர்மிஸ்க்கு வருது. ஸோ எண்டோடர்மிஸ்க்கு அப்புறம் வந்து பெரிசைக்கிள்லேருந்து எங்கே வருது அப்படின்னா ஜைலம் உள்ள வந்து என்ட்ரி ஆயிடுது. இப்போ ஜைலம் உள்ள என்ட்ரி ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜைலத்துலேருந்து எங்கே போகணும், நேர் டியூபாக வந்து பிளான்ட்டோட ஹைட்டுக்கு போகணும். இப்போ வந்து நம்ம ரெட்வுட் ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ அப்போ அந்த அவ்வளோ ஹைட்டுக்குமே வந்து அந்த இது வந்து வெளியில் போகணும், ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்து கண்டக்டட் ஆகணும். இப்போ நம்மளே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் டேங்க் இருக்குன்னா மேலேருந்து நம்ம தண்ணியை திறந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அது கீழேருந்து நம்ம வந்து மேலே வந்து வாட்டரை வந்து ஏற்ற முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அது மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் இருந்தால் மட்டும்தான் அந்த வாட்டர் வந்து கீழேருந்து மேலே போகணும். ஏன்னா இது வந்து எகெயின்ஸ்ட் கிராவிட்டி ஃபோர்ஸ், அதனால வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து தேவை. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஜைலம் உள்ள என்ன இருக்குது, ஜைலமோட டைப் நமக்கு தெரியணும். ஜைலம் பார்த்தோம் அப்படின்னா 4 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஜைலம் வெசல்ஸ், ஜைலம் ட்ரக்கிஸ், ஜைலம் ஃபைபர் அண்ட் ஜைலம் பேரன்கைமா. இதில் ஜைலம் பேரன்கைமாவை தவிர மீதி 3 செல்ஸுமே வந்து டெட் செல்ஸ் தான். ஸோ இப்போ ஜைலம் அப்படிங்கிறது வந்து மேஜராக டெட் செல்ஸால இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஜைலம் வெசல்ஸ் அண்ட் ஜைலம் ட்ரக்கிட்ஸ் தான் வந்து வாட்டர் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய மெயின் செல்ஸாக இருக்குது. ஸோ இப்போ ஜைலம் ட்ரக்கிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், அதாவது ஜிம்னோஸ்பம்ஸ், ஃபர்ன்ஸ், இதுலாம் வந்து ட்ரக்கிட்ஸ் தான் வந்து மெயினாக வந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணக்கூடிய செல்ஸாக இருக்குது. கொஞ்சம் ஹையர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சியோஸ்பம்ஸ்ல தான் வந்து வெசல் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இந்த வெசல் செல்ஸ் வந்து ஆஞ்சியோஸ்பம்ஸ் வந்து வாட்டர் வந்து கண்டக்ட் பண்ணுறது, ட்ரக்கிட்ஸ் வந்து பிரசன்டாகவும் இருக்குது அந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெசல்ஸினுடைய ஸ்ட்ரக்சர். இந்த வெசல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டெட் செல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இதில் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அந்த மாதிரி செல் ஆர்கனல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த வெசல்ஸ் வந்து அப்படின்னா நல்ல திக் வாலாக இருக்கும். இது வந்து லிக்னைன் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அதில் வந்து இதாக இருக்குது, லிக்னைனால ஆனது. ஸோ இப்போ இந்த லிக்னைன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல ஸ்ட்ராங் வுட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஜைலமும் அதில் இருக்கக்கூடிய லிக்னைனும் தான். அதுதான் வந்து அந்த செல்லுக்கு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கை வந்து கொடுக்குது. இப்போ இந்த ஜைலம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒன்றா வந்து இப்படி செல்ஸ் வந்து அடுக்கிக்கிட்டே போகுது. ஸோ அப்போ அதனுடைய எண்ட் இதுதான் வந்து அந்த 2 செல்ஸ் வந்து ஒன்றா ஜாயின் ஆகிற அந்த எண்டு. இந்த எண்டு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கிட்டே போகும்போது கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த அமுக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா இந்த எண்டு வந்து ப்ரோக் ஆகி இந்த எண்டே இல்லாமல் ஒரே லாங் டியூபாக வந்து அது வந்து மாறிடுது. ஸோ இப்போ இந்த லாங் டியூபாக அது மாறுற வாசி தான் பார்த்தோம் அப்படின்னா நல்ல நேராக வந்து பிளான்ஸ் வந்து ஹைட்டாக வந்து நேராக ஸ்டிஃபாக நிற்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ சின்ன செடிகளாக இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த செல்ஸில் அந்த பிளான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்ப்ரெஸ் இல்லாமல் இப்படி ஒன்று மேலே ஒன்று சும்மா செல்ஸ் வந்து அடுக்கிற மாதிரி இருக்கிறாசி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை அது வந்து கொடுக்குது. ஸோ இப்போ இந்த ஜைலம் வெசல்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானதாக ஒரு வாட்டர் கண்டக்டிங் செல்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா அங்கங்கே சில இடத்துல பார்த்தோன்னா சின்ன சின்ன பிட்டு வந்து இருக்கும். அதாவது பிட்டு அப்படின்னா போர் இல்லை, சின்னதாக மெல்லிஸாக வந்து சின்ன அப்படியே ஒரு தின் லேயர்ஸாக வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த தின் லேயரில் என்ன இருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த இது எதுக்காக அப்படின்னா பக்கத்தில் வந்து சைடில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு வந்து வாட்டர் வந்து கண்டக்ட் ஆகிறதுக்காக வந்து சின்ன சின்ன பிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மற்றபடி இந்த செல் வந்து நல்லா லாங்காக வந்து இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஜைலம் வெசல். அடுத்தது ஜைலம் ட்ரக்கிட்ஸ். ஜைலம் ட்ரக்கிட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஜைலம் வெசல் மாதிரி வந்து நல்லா லாங் டியூப் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். இதில் வந்து டேப்பரிங் எண்டு வந்து இருக்கும், அதாவது எண்டு வந்து நல்லா க்ளோஸ்ட் ஆகி இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன போர்ஸ் வந்து ப்ரெசென்டட் ஆகிருக்குது. ஸோ இப்போ ஒரு போர்ஸும் இன்னொரு போர்ஸும் ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகும். இது ஒரு ட்ரக்கெட், இது ஒரு ட்ரக்கெட்ஸ், 2 ட்ரக்கெட்டை நான் சேர்த்துப்பட்டிருக்கேன். எப்படின்னா இந்த 2 ட்ரக்கெட்ஸும் ஜாயின் பண்ணும்போது இந்த போர்ஸ் வந்து கண்டக்ட் ஆகும்போது மட்டும்தான் வந்து இப்படி வாட்டர் வந்து டைரெக்டாக இதுலேருந்து இதுக்குன்னு சொல்லி ஃப்ளோ ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ட்ரக்கிட்ஸோடைய இது ட்ரக்கிட்ஸ் வந்து என்னென்னா இந்த அளவுக்கு வந்து திக் வால் வந்து இந்த ட்ரக்கிட்ஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ இப்போ பிளான்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஜைலம். அந்த ஜைலத்தினுடைய ஜைலம் வெசல் செல்ஸ் தான். ஜைலம் வெசல்ஸ் வந்து லிக்னைன் இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதுதான் வந்து ஸ்ட்ராங் வுட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து காரணமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜைலம் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொன்னோம்னா இப்போ கீழே வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் வெளியிலேருந்து ஆஸ்மாசிஸ் மெத்தட்ஸ் மூலயமா வந்து இந்த ரூட் வழியாக உள்ளே போய் ரூட் ஹேர்ஸ் வழியாக உள்ளே போய் ஜைலம் உள்ள வந்து என்ட்ரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஜைலம் உள்ள என்ட்ரி ஆனது இப்படி ஜைலம் வெசல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று அடுக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ அந்த ஜைலம் வெசல்ஸ் வந்து ஒரு நல்ல லாங் டியூபை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இப்போ இந்த நல்ல லாங் டியூப் வழியாக வருது, அதே மாதிரி பிரான்ச்சஸையும் வந்து அது வந்து வரும். இப்போ எங்கே வந்துருச்சு அப்படின்னா லீவ்ஸ்குள்ளே வந்து வந்துருச்சு. லீவ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிடிஓல். இந்த பிடிஓல்லேருந்து மிட்ரிப் வழியாக உள்ளே போகுது. இந்த மிட்ரிப் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ், ஸ்மால் பிரான்ச்சஸ், வெயின்ஸை வந்து கொடுத்துருக்கும். இது வந்து டைகாட் லீஃப், இது வந்து ரெட்டிகுலேட் வீனியேஷன் நான் போட்டிருக்கேன். ஸோ
அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீனேஷன்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அது எல்லாமே வந்து ஜைலம் வெசல்ஸ் இருக்கக்கூடியதான். எப்படி நம்ம வந்து அனிமல் செல்லில் வந்து ஆர்டரிஸ் வந்து சின்ன சின்ன கேப்லரிஸாக பிரிஞ்சிச்சு அப்படின்றதும் அதே மாதிரி தான் வந்து சின்ன சின்ன ஜைலம் வெசல்ஸாக வந்து இது வந்து பிரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அது வந்து கொண்டு வந்து சேர்க்குது. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி வந்து வாட்டர் வந்து கீழே இருந்து மேலே வந்து எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் போகுது. ஏன்னா இது வந்து எகெயின்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ எப்படி போகுது அப்படின்னா அப்போ அவங்க ஏதோ ஒரு ஃபோர்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வச்சு நம்ம குடிக்கிறோம். கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்கும்போது என்ன பண்ணுன்னா கீழே தான் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் வந்து மேலே ஸ்ட்ரா போட்டு அது வழியாக நம்ம வந்து உரியிறோம். ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் வந்து நம்ம இது பண்ணி உரியும் போது கீழே இருந்து என்ன ஆகுதுன்னா நம்ம அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது மேலே வந்து அந்த ஜூஸஸ் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் அப்போ மேலே வந்து ஏதோ உரியறதுக்கு ஒன்று இங்கே வேணும் இல்லையா. ஸோ அப்போ அதுதான் வந்து என்னன்னா சன்லைட். அந்த சன்லைட்னால என்ன ஆகுதுன்னா எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த எவாப்ரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டொமேட்டா செல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்டொமேட்டா செல் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் வந்து வெளியில் போக ஆரம்பிக்கும். இது வந்து எதில் வந்துட்டு இருக்குது, ஆஸ்மாசிஸ் வந்துட்டு இருக்கு. நேராக இங்கேருந்து வர வரைக்கும் லாங் டியூபாக வருது. வந்து இந்த பிடிஓல் வழியாக மிட்ரிப்குள்ள வந்து அடுத்தது எங்கே வந்துருச்சு, வெயின்ஸ்க்கு வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த வெயினுக்கு வந்துருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு செல்லுக்குள்ளையும் அது வந்து டிஃப்யூஷன் மெத்தடில் தான் அது உள்ளே வந்து போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த செல் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற செல்லை விட இங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த செல் ஃபில் ஆகும். ஸோ இப்போ இந்த செல் ஃபில் ஆகும்போது அடுத்த செல்லுலேருந்து இங்கே வரும். ஸோ இந்த செல்லுலேருந்து இங்கே போகும். ஸோ இங்கேருந்து இங்கே போகும், இங்கேருந்து இங்கே போகும். அப்போ இங்கே எவாப்ரேஷன் ஆக ஆக இங்கே வந்து ஒரு செல்லாக வந்து உள்ளே வந்து வாட்டர் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த இதை தான் வந்து நம்ம டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஜைலம்ஸ் மூலியமாக நடக்குது. ஜைலம் வந்து ஒன்லி யூனி டைரக்ஷன் தான், அதாவது கீழே இருந்து மேலே மட்டும்தான் போகக்கூடியது. ஸோ இது வந்து டிரான்ஸ்பிரேஷன். அப்போ வந்து ஜைலத்தில் வந்து எப்படி வந்து வாட்டர் வந்து எந்த ஃப்ளோ இல்லாமல் எகெயின்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் ஃபோர்ஸில் போகுது அப்படின்னு சொன்னோம்னா டிரான்ஸ்பிரேஷன் மெத்தடில் தான் போகுது. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து அப்சார்ப்ஷன், அதாவது வந்து எவாப்ரேஷன் மெத்தடில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொரு செல்லுலேருந்து எவாப்ரேஷன் ஆக ஆக அந்த செல்லை மறுபடியும் ஃபில் பண்ண அதுக்குள்ளே வந்து வாட்டர் வந்து இந்த ஆஸ்மாசிஸ் ப்ரெஷரில் வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால கீழேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல்ஸாக வந்து மேலே வந்து அப்சர்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுதான் வந்து ஜைலத்தினுடைய ஃபங்க்ஷன். ஸோ ஜைலம் பண்ணக்கூடியது வந்து டிரான்ஸ்பிரேஷன். இது வந்து வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணுது. வாட்டரை வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் அதை வந்து எவாப்ரேஷன் மெத்தட் மூலியமாக கொண்டுட்டு போகுது. அடுத்து நம்ம பார்க்குறது ஃப்ளோயம். இப்போ ஃப்ளோயமில் பார்த்தோன்னா ஜைலம் மாதிரியே 4 செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்னென்னா ஜைலம் சீவ் செல்ஸு, கம்பானியன் செல்ஸு, ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளோயம் ஃபைபரை தவிர மீதி 3 செல்லுமே வந்து லிவிங் செல்ஸ். அதில் வந்து ஃப்ளோயம் ஜைலம் பேரன்கைமாவை தவிர மீதி 3மே டெட் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து ஃப்ளோயம் ஃபைபரை தவிர மீதி 3மே வந்து லிவிங் செல்ஸ். ஃப்ளோயம் ஃபைபர் மட்டும் வந்து டெட் செல்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து மேஜராக வந்து ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது, ஃபுட் அண்ட் ஹார்மோன்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து சீவ் செல்ஸ் தான். இந்த சீவ் செல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா லீவ்ஸில் வந்து ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஃபுட்டை வந்து மற்ற எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து கொண்டுட்டு போகுது. ஃப்ளோயம் அப்படிங்கிறது வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட், அதனால போத் டைரக்ஷன்லையுமே இருக்கக்கூடியது. ஸோ இப்போ சீவ் செல்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சீவ் செல்ஸ். இந்த சீவ் செல்ஸ் வந்து லிவிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால இதில் சைட்டோபிளாசம் ப்ரெசென்டடாக ஆகி இருக்கும். ஆனால் நியூக்ளியஸ், ரிபோசோம்ஸ் இதெல்லாம் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுன்னா அதுக்கு சப்போஸ் இந்த மாதிரியான செல் காம்பனன்ட்ஸ் தேவை, ஆர்கனல்ஸ் தேவை அப்படின்னா அது பக்கத்திலேயே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்பானியன் செல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சீவ் செல்ஸுக்கு பக்கத்துலேயும் ஜாயிண்ட் ஆகி கம்பானியன் செல்ஸ் கூடவே இருக்கும். ஸோ இப்போ இந்த கம்பானியன் செல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல டென்ஸ் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அப்படின்னு எல்லா செல் ஆர்கனல்ஸும் அதுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுன்னா இந்த சீவ் செல்ஸ்க்கு ஏதாவது தேவை அப்படின்னா அந்த செல் ஆர்கனல்ஸை வந்து கொடுக்கக்கூடியதாகவும் ஹெல்ப் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த சீவ் செல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே ஜைலத்தில் பார்த்த மாதிரி இதில் வந்து லிக்னைட் கிடையாது. இது வந்து செல்லுலோஸால், இதனுடைய செல் வால் வந்து செல்லுலோஸால கவர் ஆகிருக்கும். ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதனுடைய எண்டை பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக போர்ஸ், அதாவது சீவ்னா சல்லடை நமக்கு அந்த சீவ்ல எப்படி இருக்கும் அது மாதிரி சின்ன சின்ன போர்ஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த போர்ஸஸ் வழியாக தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட்டு வந்து கண்டக்டட் ஆகுது. ஒரு செல்லுலேருந்து அடுத்த செல்லுக்கு வந்து கண்டக்டட் ஆகுது. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஜைலம் செல்ஸ் மாதிரி வந்து ரொம்ப லாங் டியூபாலாம் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஸோ இது வந்து சீவ் செல்ஸோட ஸ்ட்ரக்சர். இது வந்து கம்பானியன் செல்ஸ். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா எப்படி வந்து ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா இப்போ நமக்கு இதுல வந்து ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆயிடுச்சு, செல் உள்ள ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த ஃபுட்டை
ஃபுட்டையும் அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸையும் வந்து எப்படி எடுத்துகிட்டு வரோம்னா அதில் வந்து ஆஸ்மாசிஸ் மெத்தட் மூலியமாக வந்து வாட்டர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ இப்போ இந்த வாட்டருக்குள்ளே வந்து என்ட்ரி ஆனதும் அந்த வாட்டர் மூலியமாக என்ன ஆகுதுன்னா ஆஸ்மாசிஸ் வந்து வருது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ லோ கான்சன்ட்ரேஷன் வந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து செல் வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்போ லோ இது மாதிரி ஒரு செல்லாக வந்து அது மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய எனர்ஜி, ஏன்னா இது வந்து லிவிங் செல் ஆச்சா, அதனால இது வந்து தன்னுடைய எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுது. அதாவது ஏடிபி வந்து யூஸ் பண்ணுது. யூஸ் பண்ணி தான் கொண்டு போய் எல்லா செல்ஸுக்கும் கொண்டு போய் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே வந்து டிஃப்யூஷன் மெத்தடில் கொண்டுட்டு போகுது. அதுக்கு அதனுடைய எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ எனர்ஜியை யூஸ் பண்ணி கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்துக்குமே வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து அது கண்டக்ட் பண்ணுது, அதாவது டிரான்ஸ்போர்ட்டாக பண்ணுது. இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு பேர். அதாவது ஃப்ளோயம் வந்து ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணுற மெத்தட் வந்து டிரான்ஸ்லொகேஷன். சைலம் வந்து வாட்டரை வந்து கண்டக்ட் பண்ணுற மெத்தடுக்கு வந்து டிரான்ஸ்பிரேஷன் பேர். அப்போ டிரான்ஸ்பிரேஷன் அண்ட் டிரான்ஸ்லொகேஷன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பிளான்ட்னுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த வாஸ்மாசிஸ் மூலமா எல்லா செல்லுக்கும் வந்து மேலே கீழேன்னு எல்லா இடத்துக்கும் வந்து கொண்டுட்டு போகுது. ஸோ இப்போ எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எங்கேயாவது ரூட்லையோ இல்லை ஸ்டெம்லையோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டோர் ஆகிறது ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது அதோட ரீப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், இல்லை புதுசாக வந்து லீவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுன்னா இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபுட்டை தான் வந்து அது எடுக்கும். ஸோ இப்போ இந்த ஃபுட்டை வந்து சுக்ரோஸ் ஃபார்மில் அது எடுக்குது. ஸோ இப்போ இந்த சுக்ரோஸை வந்து அது வந்து ஆஸ்மாசிஸ் மெத்தட் மூலியமாக தான் மறுபடியும் எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு வந்து கண்டக்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஆஸ்மாசிஸ் மெத்தட் மூலியமாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் ஒரு காரணமாக இருந்தாலும் அது வந்து அதனுடைய எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுது. ஏடிபி மாலிகுல்ஸை யூஸ் பண்ணி தான் கொண்டு போய் ஃப்ளவரிங் எங்கே வந்து ஃப்ளவரிங் இருக்கணும், எங்கே வந்து ஷூட்ஸ் வந்து இதாகணும், லீவ்ஸ் வந்து வரணும் அப்படிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குது. ஸோ இப்போ இது வந்து பிளான்ட்ஸுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் சைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப முக்கியமாக சைலம் அண்ட் ஃப்ளோயமுடைய டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு கேட்பாங்க. சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து டிரான்ஸ்பிரேஷனா என்ன, டிரான்ஸ்லொகேஷனா என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லை அதனுடைய டிஃப்ரென்ஸை எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து பிளான்ட்டினுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இந்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில் மெயினாக கண்டக்ட் ஆகிறது வாட்டரும் அண்டு ஃபுட்டும் மட்டும்தான்.